So we saw in the 9th தசகம்ல வந்து we have seen எப்படி வந்து அவர் பிரம்மா வந்து கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ண போறார், how he is going to do that, how he has got from God, எப்படி வந்து கடவுள் வந்து அவர்கிட்ட வந்துட்டு அவரை திருப்பியும் அந்த திவ்ய சகஸ்ர திவ்ய வருஷம் எப்படி அவர் வந்து தபம் பண்ணிட்டு வந்தார், இதுதான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இங்க வந்து how he is going to do the creation, அது சிருஷ்டி பேத வர்ணனம். 10வது தசகத்தோட நேமே வந்து சிருஷ்டி பேத வர்ணனம். எப்படியெல்லாம் பேதங்கள் சிருஷ்டி பண்றார். பிரம்மா இஸ் அப்பாயிண்டட் பை லார்டு குருவாயூரப்பன் டு டூ த சிருஷ்டி பண்ண போறார். ஆனா எப்படியெல்லாம் பேதங்கள், அதெல்லாம் தான் இந்த இதுல ஆக்சுவலி இதுல வந்து திஸ் ஹோல் நம்ம படிச்சிருக்கோம் கோவிதால. திஸ் இஸ் நான் நிறைய மீட்டர், ஒவ்வொரு இதுலயும் மீட்டர் உண்டு, பட் யூஸ்வலி நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் நிறைய மீட்டர்ஸ் நம்ம படிக்கல. இந்த மீட்டர் வந்து நம்ம படிச்சிருக்கோம், யாராவது ஞாபகம் வச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் வசந்த திலகா மீட்டர். ஓகே, வசந்த திலகாவை நம்ம படிச்சோம் கோவிதால, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகே, இந்த ராகமே வரதா? வைகுண்டவர்த்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோ நிரஸ்ருஜத் கில ஜீவதேஹான் ஸ்தாஸ்னூனி பூருஹய கமயானி ததா திரஷ்சாம் ஜாதிம் மனுஷ்ய நிவஹானபி தேவ வேதான் வைகுண்டவர்த்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போ ஜயோ நிரஸ்ருஜத் கில ஜீவதேஹான் ஸ்தாஸ்னூனி பூரு கமயானி ததா திரஷ்சாம் ஜாதிம் மனுஷ்ய நிவஹானபி தேவவேதான். வைகுண்ட 10வது தசகம் ஆரம்பிக்கும் போதே சம்போதனத்தோட தான் ஆரம்பிக்கிறார். வைகுண்டா, ஓ லார்ட் விஷ்ணு, வைகுண்ட வாசனே. பட்டத்திரை வந்து வைகுண்டா அப்படின்ற பவத் பிரசாதாத், உன்னுடைய கருணையினால, உன்னுடைய பிரசாதத்தால. பிரசாதம்னா என்னது இந்த இடத்துல? பை யுவர் கிரேஸ், உன்னுடைய கருணையால, நீ கருணை காமிச்சதுனால. பிரம்மா வந்து அவராவே சிருஷ்டி பண்றாருன்னா எப்படி சிருஷ்டி பண்ண முடிஞ்சது? பிகாஸ் அவருக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருந்ததுனாலதான். அவரால தனியா அவரை நம்ம பார்த்தோம் முந்தின தசகத்துல எல்லாம், அவரை கடவுள் படைச்ச உடனே அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஆஃப்டர் தட் ஒன்லி கடவுள் அவரை வந்து தபம் பண்ண சொல்லி அவருக்கு பலமெல்லாம் கொடுத்து அவருக்கு வேதங்கள் எல்லாம் அவர் கையில ஒப்படைச்சப்புறம்தான் அவருக்கு அந்த ஞானமே வருது. அது வரைக்கும் ஞானம் கூட வரல. கரெக்ட்? சோ பவத் பிரசாதாத் வர்தித்த பலா, எப்படின்னா ஆயிடலாம்? வர்தித்த பலக, இந்த பலம் வந்து வர்தனம். வர்தித்தனா கூடிய, வர்தனம் பிகேம் குரு. அவருடைய சக்தி கூடினது, அவருடைய பலம் குடித்து. எதால குடித்து? பவத் பிரசாதாத், உன்னுடைய கருணையால. ஓகே, அம்போஜயத் ஜயனி ஸ்ருஜத். ஓகே, இப்போ அம்போஜயோனி, அம்போஜயோனி. இப்ப யாரு? அம்புஜத்துல பிறந்தாரு, தாமரையில பிறந்தவர் தானே பிரம்மா. சோ அம்போஜ யோனிங்கிறது பிரம்மா, த லோட்டஸ் பார்ன். அம்போஜ யோனிகி, அந்த அம்புஜத்துல பிறந்தவர், லோட்டஸ்ல பிறந்தவர். என்ன பண்ணினாரா? உங்களுடைய கருணையால அவர் வந்து என்ன பண்ணிடுறார்? சிருஜம், அதாவது சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். என்னெல்லாம் சிருஷ்டிக்கிறார்? உன்னுடைய இதனால. அசிருஜத் தான் தாத்து இதுல. ஓகே, தம்போ அம்போ, அதாவது பவத் பிரசாதாத் அம்போ ஜயோனிகி
அஸ்ரிஜத், அஸ்ரிஜத் தான் தாத்து, கிரியேஷன் ஆரம்பிச்சுட்டார். கில ஜீவதேகான், லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவரு கடவுளோட கருணை கிடைச்சு விட்டு அவருக்கு முதல்ல எப்படி இருப்பன, ஸ்தாஸ்னூனி பூ ருகமயானி ததா திரஷ்டாம் ஜாதி மனுஷ்ய நிவஹானபி தேவபேதான். எப்படி பண்றா பாருங்க. முதல்ல வந்து எப்படி பண்றார் அவர் வந்து, முதல்ல ஸ்தாஸ்னூனி, ஸ்தானா என்னது, ஸ்தானா டு ஸ்டாண்ட், ஓகே. அப்ப ஸ்தாஸ்னூனி நிக்கிறது இல்ல, அப்ப நான் மூவிங். இந்த மரம் செடி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதெல்லாம் செடி கொடிகள் அவள் எல்லாம் படைச்சிருக்காரு. அப்புறம் பூருக மயானி, பூருக மயானின்னா என்னது, ஊகமயானி, பூஹு அதாவது விச்சவர் குரோ ஆன் த எர்த். எதெல்லாம் ஊகமயானின்னா growing on the earth. பூஹு, பூனா என்னது, பூமியில், பூமியில் எதெல்லாம் வந்து வளர முடியுமோ, ஓகே, எதெல்லாம் வந்து நான் மூவிங்கா இருக்கும் அதையெல்லாம் முதல்ல படைக்கிறார். படைச்சிட்டு ததா திரஷ்டாம் ஜாதி, திரஷ்டாம்னா என்னது, திரியங்கம், திரியங்கம்னா என்னதுன்னா எது வந்து ஹாரிசான்டலா க்ரோ பண்ணறதோ. இப்ப நம்ம எல்லாம் வெர்டிகலா க்ரோ பண்றோம், அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஹாரிசான்டலா, திரியங்கா, ஹாரிசான்டலா இல்லையா. ஒரு நாய் வந்து ஹாரிசான்டலா இருக்கும், மேன் வந்து வெர்டிகலா இருக்கும். அடுத்தது அப்போ அனிமல்ஸ் எல்லாம் திரியங்கா ஜாதி, அந்த ஜாதி எல்லாம் வர்த்திகலா, ஓகே, அதெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அடுத்தது மனுஷ்ய நிவகான், அடுத்தது நிவகான, நிவகான கலெக்ஷன், சமுதாயம் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ மனித சமுதாயத்தையும் அடுத்தது படைக்கிறார். இப்போ முதல்ல என்ன படைக்கிறார், ஸ்தாவரங்கள், ஸ்தான ஸ்டாண்டிங் தான் ஸ்தாவரம், அத நிக்கிறது. அப்புறம் பூமியிலே விளையக்கூடிய, பூமியிலேருந்து அப்ரூட் ஆகக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் பூமியிலிருந்து வளர்ந்து அப்படியே அந்த இடத்துலயே நிற்கக்கூடியது. அப்புறமா ஹரிசான்டலா வளரக்கூடியது, தட் இஸ் அனிமல்ஸ். அடுத்தது என்னெல்லாம், மனுஷ்ய நிவகான், மனிதர்கள், தேவபேதான் அடி அப்படி. அப்போ தேவர்களை கூட படைச்சிடுறாராம். சோ இவாள் எல்லாரையும் படைச்சிட்டார், தேவபேதான் அப்படி. ஜீவதேகான், அப்ப என்னது, ஜீவம், எல்லாருக்கும் ஜீவன் இருக்க, ஜீவாஸ், நம்ம எல்லாருக்கும் ஜீவன் இருக்கிற மாதிரி, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்கும் நம்மளுக்கு உயிருள்ள ஜீவாத்மாவா நம்ம எல்லாரையும் அவர் படைக்க ஆரம்பிக்கிறார். யாரு, பிரம்மா. சோ பிரம்மாக்கு வந்து காட் வந்து அவரோட ஸ்ட்ரென்த், பலத்தை கொடுக்கிறார். அந்த பலமெல்லாம் என்ன ஆயிடுறது, வர்த்தித்தம், இன்க்ரீஸ் ஆன உடனே முதல்ல நான் மூவிங் திங்ஸ் எதெல்லாம் பூமியிலிருந்து வருதோ, பிளான்ட்ஸ், ட்ரீஸ், அப்புறம் இதெல்லாம் ஹாரிசான்டல் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அதெல்லாம், அப்புறமா ஹியூமன் பீயிங்ஸ், அதோட தேவர்களும் டிவைன் பீயிங்ஸ் எல்லாரையும், அவளுக்கெல்லாம் ஜீவாக்களோட, ஜீவாத்மாக்களோட, அவளுக்கு எல்லாரும் ஆத்மா இருக்கிற மாதிரி எல்லாரையும் படைக்கிறார். ஓகே. அடுத்தது வந்து மித்யாகிரஹஸ்மி மதிராகவிகோ பபீதி அஜ்ஞானவ்ருத்திமிதி பஞ்சம் விதாம் சஸ்ருஷ்ட்வா உத்தாமதாமச பதார்த்த விதான அதூனஹ தேனே த்வதீய சரண ஸ்மரணம் விசுத்தை. பாருங்க, இந்த இடத்துல பிரம்மா என்ன பண்ணிடுறார், முதல்ல எல்லாரையும் படைச்சிட்டார். முதல்ல ஸ்தாவரங்களை படைச்சிட்டார், அப்புறம் மனிதர்களை படைச்சிட்டார், அனிமல்ஸை படைச்சிட்டார். உடனே என்ன பண்ணினாராம், மித்யா கிரகாஸ்மி மதி ராக விகோப பீதி அக்ஞான விருத்தி மிதி பஞ்சவிதாம் ச சிருஷ்டுவா. அடுத்தது என்ன படைக்கிறாராம், மித்யா கிரக. இது ஒரே வேர்டு ஆக்சுவலி எடுத்துட்டு இருக்கா கமெண்டேட்டர்ஸ் எல்லாம், ஆனா நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம்.
மித்யாகிரக அஸ்மிமதி ராக விகோபக பீதிஹி. மித்யாகிரக, மித்யானா என்னது? பொய். சத்தியம் மித்யா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ரக அப்படின்னா அப்ரஹென்ஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பொய்யாக அப்ரஹெண்ட் பண்ணுறதுன்னா காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது, நினைக்கிறது. பொய்யாக நினைவூட்டுதல். அந்த மாதிரி தமிழ்ல சொல்லணும்னா அஸ்மிமதி. அஸ்மிமத்தின்னு என்னது? நான் 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 என்ற மமகாரம், அகங்காரம். நான் தான் அஸ்மி, அகம் அஸ்மி, நான் இருக்கிறேன், நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ராக, ராகனா என்னது? ஆசை. ஓகே, ராகம்னா டிசையர், ஆசை. விகோப, கோபம், கோபம். பீத்தை, பீத்தினா பயம். சோ அவர் என்ன பண்றார்? இது பஞ்சவிதாம் அஜ்ஞான விருத்திம் சிருஷ்டுவா. ஓகே, அவர் என்ன பண்ணிடுறார்? இதெல்லாம் படைக்கும் பொழுது அஞ்ஞானத்திலேயே இந்த பஞ்சவித விஷயங்களையும் படைச்சிடுறார். சைமல்டேனியஸா பாருங்க, மனுஷனை படைச்சிட்டார், ட்ரீஸ் எல்லாத்தையும் படைச்சிட்டார், எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் வாழ வைக்கிற சமயத்துல இந்த 5 விதமான தப்பானதையும் படைச்சிருக்கார். என்னது அது? மித்யாகிரகம், அஸ்மிமதி, ராக, விகோப, பீதி. பொய்யான ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபால்ஸ் அப்ரஹென்ஷன்னா பொய்யான தோற்றங்கள், நம்ம பொய்யாக நம்மளை நினைத்து கொள்ளுதல். அது அஸ்மிமதி, நான் தான் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்தது ராக, டிசையர், ஆசை. கோபம், விகோப. பீதி, பயம். இந்த 5ஐயும் படைச்சிட்டு பஞ்சவிதா அஜ்ஞான விருத்தி அப்போ படைச்சிட்டு சிருஷ்டுவா. சிருஷ்டுவானா ஹேவிங் கிரியேட்டட், படைத்ததுனால உத்தா தமா, அது என்ன? தாமச பதார்த்த விதான தூண தூணக விசுத்தை துவதீய சரண ஸ்மரணம். என்ன பண்ணிட்டாராம்? நான் படைச்சிட்டேனே குருவாயூரப்பா, நான் தப்பு பண்ணிட்டேனே குருவாயூரப்பா, நான் எல்லாரையும் படைச்சேன், நல்ல உயிரினங்கள் எல்லாம் படைச்சேன், பக்கத்திலேயே அஜ்ஞானத்தால இந்த 5ஐயும் படைச்சிட்டேனே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உத்தான தாமச பதார்த்த விதான நூதன. அப்போ நான் இந்த தாமச குணங்கள் இதெல்லாம் தாமச குணம் தான். ரஜோ தம சத்துவ குணம், தமசு 3 குணங்கள் நம்மளுக்கு தெரியும். சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். இதெல்லாம் தமோ குணம் தானே, எல்லாமே கெட்ட குணங்கள். இதெல்லாம் நான் படைச்சிட்டேனே அப்படின்னு தன்னை தானே ரொம்ப வருத்தின்ட்டாராம். மனசுல அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டுட்டாராம். ஓகே, உத்தாம உத்தமதா மதா மச தாமச தாமச பதார்த்த விதானூதனக. அப்போ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு தூணக, நாம் அப்படியே வருத்தப்பட்டு தேனே துவதீய சரண ஸ்மரணம் விசுத்தியை. அவர் என்ன பண்ணிட்டாராம்? உடனே தேனே, தேனேங்கிறது அத்தி தனு அப்படின்னு சொல்லுவோம். தனுங்கிறதுல இருந்து வர்றது லிட்லக்கார. ஓகே, தனு. தேனேங்கிற வேர்டை தான் நான் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். தனுங்கிறதுல இருந்து வருது. தன்னுங்கிற தாத்துல இருந்து தேனே லிட்லக்காரத்துல. அதாவது எப்படின்னா, இவெண்ட் எப்படி போனாராம்? தன்னுடைய உடம்பு எல்லாத்தையும் வருத்தி கொண்டு துவதீய சரண ஸ்மரணம், உன்னுடைய சரணத்துக்கே விசுத்தியை. விசுத்தினா என்னது? தன்னைத்தானே அவர் சுத்தம் பண்ணிக்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேனே குருவாயூரப்பா, நான் இந்த 5ஐயும் படைச்சிட்டேனே, அதனால நீ என்ன சுத்தம் பண்ணிரு, நான் தப்பு பண்ணிட்டேன் குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய எங்க போய் அவரால் மன்னிப்பு கேட்க முடியும்? எங்க போய் தன்னைத்தானே வருத்தப்பட்டுண்டாலும் உன்னுடைய காலடிக்கு தானே வர முடியும். உன்னுடைய பாத ஸ்பர்ஷ, பாத சரணம் கமலத்திலேயே அவர் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறார் அப்படிங்கிறதா இந்த 2வது ஸ்லோகம். தாவத் சசர்ஜ மனசா சனகம் சனந்தம் பூய சனாத
நமுனிம் ச சனத்குமாரம் தே சிருஷ்டிகர்மணி துதேன நியுஜ்யமானாஹ त्वत्पाद भक्ति रसिका जुह्रु बाणी ओके तावत् सत्सर्ज मनसा I think நான் அதோ ராகத்தை மாத்திரேன்னு எனக்கு தெரியுது பட் I'm just looking at it நீங்க படிக்கும்போது கரெக்டா ராகத்தோட படிங்க ஓகே தாவத் சசர்ஜ மனசா சனகம் this is all very very easy stanza ரொம்ப ஈஸியான சாப்டர் இந்த சாப்டர் வந்து அப்ப என்ன ஆயிடுத்து இதெல்லாம் அவர் கடவுள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு அவர் காலடியில விழுந்துட்டார் என்னுடைய அக்ஞானத்தால இந்த 5 குணத்தையும் நான் படைச்சிட்டேன்னு அப்போ தாவத் தாவத்னா ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுத்து சசர்ஜ சசர்ஜ திருப்பியும் அவர் என்ன பண்றாராம் மனசா மனத்துக்குள்ளே இருந்து திருப்பியும் கிரியேட் பண்றாராம் யார சனகா சனந்தம் சனாதன முனிம் சனத்குமாரம் சனகா சனந்த சனாதன சனத்குமார இந்த 4 பேரையும் சசர்ஜ சசர்ஜ he again he created லிட்லகார் again சிருஜ் தாத்தோட லிட்லகார் தேன சிருஷ்டி கர்மணி நியுஜ்யமானாக त्वत्पाद भक्ति रसिकाः वाणी न जुग्रुहु சிருஷ்டி கர்மணி நியோஜ்யமான அப்ப அவர் என்ன பண்றா இவ 4 பேரையும் படைச்சிட்டார் யாரெல்லாம் படைச்சிருக்காரு அவரு சனகா சனந்த சனாதன சனத்குமார் இந்த 4 பேரையும் படைச்சிட்டு சொல்ற சிருஷ்டி கர்மணி நியோஜ்யமானா ஓகே நீங்கெல்லாம் நீங்கெல்லாம் வந்து இனிமே நான் உங்க 4 பேரையும் படைச்சிட்டேன் என்னுடைய மனசுல இருந்து நான் உங்க 4 பேரையும் படைச்சிட்டேன் நீங்க இனிமே இந்த சிருஷ்டி வேலையை எடுத்துக்கோங்களேன் நீங்க இதை யூ கேரி ஆன் வித் தி சிருஷ்டி ஒர்க் அப்படின்னு பிரம்மா வந்து அவ கிட்ட 4 பேர்கிட்ட சொல்றா ஆனா அவ என்ன பண்றாளாம் त्वत्पाद भक्ति रसिकाः ते तू वाणी न ஜக்ருஹு கேட்கவே இல்லையா ந ஜக்ருஹு அவ கேட்கவே இல்லை கிரக தாத்துல இருந்து வருது ஜக்ருஹு they did not accept at all கேட்கவே இல்லையா ஏன்னா அவெல்லாம் என்ன பண்ணிட்டாலாம் त्वत्पाद பக்தி ரசிகா அவள்கிட்டயே உன்னுடைய பாதத்திலேயே அவெல்லாம் கிடக்கணும்னு நினைச்சிட்டா இதுக்காக நம்ம யாருக்கோ போய் வேலை செய்யணும் நான் இங்க குருவாயூரப்பனோட பாதத்திலேயே நான் இருக்கேனே இவா 4 பேரையும் படைச்சு நீங்க 4 பேரும் உலகத்தை படையுங்கன்னு பிரம்மா சொன்னா இவா 4 பேரும் கண்டுக்கவே இல்லை அவ வந்து கடவுளோட பக்தியிலேயே தன்னை மூழ்கி கிடக்குறாளாம் இவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாளாம் கிரியேஷனுக்கு இவர் கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டா அவருடைய வாணின்னா அவருடைய ஸ்பீச் ந ஜக்ருஹு they did not listen to it. They did not care for it. They did not care for his words. They started doing it. Okay? தாவத் பிரகோ யாராவது ஒரு ராகம் மட்டும் ஒரு தடவை சொல்லிடுங்க I think I cannot read properly. Anybody? படிக்கட்டுமா மாத்தா பார்வதியர் இல்ல யாராவது கரெக்டான முதிதம் அதான் அந்த கரெக்டான எனக்கு ராகம் என்னவோ மாறிண்டே இருக்காது எஸ் மாதா தாவத் பிரகோபமுதிதம் பதிருந்ததோஸ்ய அப்படி வருது மாதா சரி ஓகே தாவத் பிரகோபமுதிதம் பிரதிருந்ததோஸ்ய ப்ரூமத்யதோ ஜனி மிருடோ பவதே கதேஷஹ நாமானி மே குரு பதானி சஹா விருஞ்சேத் யாதோ ருருத கில தேன சருத்ர நாமா நல்லா இருக்கும் இது வந்து இது ரொம்ப ரொம்ப இதா இருக்கு தாவத் பிரகோப முதிதம் பிரதிருந்ததோஸ்ய இப்ப அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது பிரகோப முதித்தம் அவருக்கு ரொம்ப ஓவரா ஆங்கர் வந்துடுது யாருக்கு பிரம்மாக்கு
என்னடா இது, நம்மளே படைச்சோம் 4 பேரை, 4 பேர்த்தையும் நம்ம சொல்றோம் நீங்க படைப்பு வேலையை எடுத்துக்கோங்க. பாக்கல நம்ம யார்ட்டையா சொல்லுவோம் இல்லையா, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொன்னா நம்மளுக்கு கோவம் வரும்ல, அது மாதிரிதான் பிரம்மாவுக்கு இப்ப கோவம் வந்துச்சு. என்ன பண்ணுறது, ரொம்ப அதேத பிரகோபம் உதித்தம் பிரதிருந்ததோ அஸ்ய பூமத்தியதோ ஜனி மிருடோ பவதேக தேசம். உடனே என்ன பண்ணாராம், உதித்தம் கோபம் அவருக்கு, உதித்தம் அப்படியே உள்ளுக்குள்ளேந்து அவருக்கு கோபம் வந்துடுத்து. அரோஸ், உதித்தம்னா என்னது, கேம உதித்த கோபம் வந்துடுத்து. அப்போ பிரதிருந்தத்தக, பிரதிருந்தத்தகனா என்னது, ருந்தத்தகனா அதை வந்து குறைக்கிறதுக்கு, சப்ரஸ் பண்ணறது, அதாவது இப்படியாவது கட்டுப்படுத்துறது. இவ்வளவு கோபம்லாம் நம்மளுக்கு ஆகாது, பிரம்மாவே நினைச்சுக்கிறார், ஐயோ இவ்வளவு கோபம் வந்துடுத்து நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அப்பவும் பாருங்க, அது அவரு பிரம்மாவோட இஷ்டம் கிடையாது, அது கடவுளோட இஷ்டம்தான், குருவாயூரப்பனோட இஷ்டம்தான். உங்களுக்கு பிரம்மாக்கு கோபம் கொடுக்கறதும் அந்த பகவான் தான். பிரம்மாவோட கோபத்தினால வரப்போற அந்த விளைவு என்னவோ அதையும் கடவுள் தான் கொடுக்கிறார். ஓகே, அதைத்தான் பட்டத்திரி சொல்றாரு. அப்போ பிரதிருந்தத்தக சப்ரஸ் பண்ணும்போது அஸ்ய ப்ரூ மத்தியத்தக பவதேக தேச மிருடக, அப்போ பவத்து ஏக தேச மிருட, மிருடான்னு அஜனி அப்படின்னு. அப்போ என்ன ஆயிடுதான், இவருக்கு ரொம்ப கோவம் வந்த உடனே பிரம்மாவோடு ப்ரூ மத்தியத்தக, ப்ரூனா ஐப்ரோஸ், ஐப்ரோக்கும் நடுவுல இருந்து தோன்றியதான் யாரு, மிருட, மிருடங்கிற ஒருத்தர் தோன்றினாராம், ஒரு அவதாரம், ஒரு இன்கார்னேஷன். அதுவும் எப்படி, பவதேக தேச, பவதேக தேச, அவர் வந்து உன்னுடைய குருவாயிருப்பா, அது உன்னுடைய அவதாரத்துல ஒரு பார்ட், அவர் உனக்குள்ளே இருந்து வந்த ஒரு பார்ட். அவர் தானா ஒண்ணும் பிரம்மா கிட்டே இருந்து தோணல, உன்கிட்டே இருந்து வந்த ஒரு பாகம் பிரம்மாவுடைய வெற்றி நடுவுல புருவங்களுக்கு மத்தியிலிருந்து வந்தாலும் அது வந்து மிருட, பவதேக மிருட ஒரு வந்துதா, வந்தா தோணில. அஜனி வாஸ் பார்ன், அஜனின்னா பார்ன், ஒரு பிறந்ததா. ஹா விரிஞ்ச மே நாமானி பதானி ச குரு இதி சக ஆதவ் ருரோத. இப்போ வந்தவர், வெளியில வந்தவர், மிருடங்கிறது ஒண்ணுமில்ல, சாதாரணமா ஒரு மிருடங்கிறது ஒரு ஒரு கடவுளோட ஒரு படைப்பு. ஓகே, மிருடங்கிறது இட்ஸ் நாட் அ நேம், இட்ஸ் ஜஸ்ட் அ படைப்பு. அது உன்னுடைய தேகத்திலிருந்து வந்தது படைப்பு தான். ஆனா இவருடைய புருவங்களோட மத்தியில இவரோட கோபத்தின் விளைவாக வெளியே வந்தவர். வந்த உடனே அவர் என்ன பண்றாரா, நாமானி மே குரு பதானிச்ச ஹா விரிஞ்சே அப்படிங்கிறார். ஹா விரிஞ்ச, என்ன பண்ற நீ வந்து என்னோட பெயரை சொல்லு, நான் யாரு. ஒருத்தர் வெளியில வந்துட்டார், இவரோட புருவத்துக்கு மத்தியில இருந்து வந்துட்டார், படைப்பு படைச்சிட்டார், கடவுள் படைச்சிட்டார், கடவுளுடைய பாகமாக இவர் வெளியில தோண்டி வந்துட்டார். அவர் வெளியில வந்தோன்னு என்ன கேட்கிறாராம், ஹா விரிஞ்ச, விரிஞ்சத்தை, விரிஞ்சங்கிறத பிரம்மாவோட இன்னொரு பேரு. ஓகே, கூப்பிடுறாராம், பிரம்மா மே நாமானி பதானி ச குரு இதி சக ஆதவ் ருரோத. ருரோத, ருரோத இஸ் ரோதிதி, ரோதனம், அதாவது அழறது. ருத்து தாத்துவோட நெட்லக்கார் அவர் ருரோத அப்படிங்கிறதுனால, அதனால தேன ருத்ர நாமாக்கில, அவர் ருரோத, அவர் அழுததுனால ருரோத, அதனால அவருக்கு பெயர் வந்து ருத்ர அப்படின்னு ஆச்சா. ஏன்னா அவர் வெளியில வந்த உடனே பிரம்மா எனக்கு வந்து பெயரை கொடு, எனக்கு வீடை கொடு அப்படின்னு ஆதவ் அட்வான்ஸ் அட்வான்ஸ் வெளியில வந்த உடனே முதல்ல பண்ணினது அழுது சொன்னது அதுதான். அதாவது ருரோதங்கிறது இந்த இடத்துல அவர் அழுதாருங்கிறத விட அவர் புலம்பி கேட்டார் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல கரெக்டான வேர்டா இருக்கும். ஓகே,
ரோதித்திங்கிறது என்னதான் நம்ம வந்து அழறது அப்படின்னாலும் இந்த இடத்துல அவர் வந்து பிரஸ் பண்ணி கேட்டார். திருப்பி திருப்பி நம்மள ஒருத்தர் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்மள வந்து பிரஸ் பண்ணி கேட்டானா எப்படி இருக்கும்? சோ அந்த இடத்துல இங்க பட்டத்திரை வந்து ரோத எப்படி யூஸ் பண்ணியிருக்கா பாருங்க. அவர் ருரோதன்னு அப்படின்னு வந்ததுனால, ருரோத பண்ணினதுனால அவருக்கு கடவுள் வந்து ருத்ரான்னு பெயர் வந்துடுது. ஓகே, சோ சோ ஐப்ரோ, பிரம்மாவோட ஐப்ரோல இருந்து அந்த கோவத்தை எல்லாத்தையும் அவர் கட்டுப்படுத்தி வச்சுட்டோன்னு ஒரு கடவுளுடைய ஒரு பார்ட், ஒரு பாகம், ஒரு அவதாரம் வந்து அவருக்குள்ளேருந்து வந்தது. அவர் உடனே பிரம்மாவை பார்த்து எனக்கு எனக்கு வந்து பெயர் கொடு, எனக்கு வந்து இருக்கிறதுக்கு எப்படி கொடுக்கிறார் அவர் வந்து ஆதோ மே குரு நாமானி மே குரு பதானிச்ச. இப்ப நான் எங்க இருக்கணும், எனக்கு எங்க இருக்கணும், எனக்கு என்ன பெயர் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறார். ஓகே, அதனால அது வந்து ருத்ரா அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனா 11 ருத்ரா இருக்கா. அது நம்ம அடுத்த பார்த்துட்டு நான் அப்புறமா சொல்றேன். இப்ப அடுத்தது ஏகாதசா தயா ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தயிதா வனிதாश्च दत्त्वा तावन्त्यदत्त च पदानि भवत् प्रणुन्न प्राह प्रजा विरचनाय च सादरं तम् பவத் பிரணுன்ன. அப்போ பிரணுன்னா உன்னால சொல்லப்பட்ட, பிரணுன்ன பவத்னா உன்னால, யாரு பிரம்மா, உன்னால சொல்லப்பட்ட பிரம்மா பவத் பிரணுன்னக, உன்னால சொல்லப்பட்டது அவருக்கு ருத்ரம். அப்போ ருத்ரத்துல என்ன சொல்றார்? ஏகாதச தசாஹ்வய தயா விபின்ன ரூபம் ச. விபின்ன ரூபம் எப்படி இருக்கான்? 11 பெயர்களாம். ஏகாதசா ஸ்வயதயா விபின்ன ரூபம் ச, 11 பெயர்கள், 11 ரூபங்களும் கூட. விதாயன கொடுத்தா, தயிதா வனிதாச்ச தத்வா. தயிதானா யாரு? தயிதானா வைப்ஸ். வனிதா அவெல்லாம் ரொம்ப பிரியமான அவருக்கு 11 வைப்ஸும் கொடுத்துட்டாராம். ஓகே, தாவந்தி பதானிச்சன்னா அந்த இடத்துல அவருக்கு வந்து வீடு கேட்டார்ல. அவர் முதல்லயே என்ன கேட்டார்? எனக்கு பதானிச்ச, இந்த இடத்துல வந்து பதானிங்கிறது அவருடைய வீடுகள். ஓகே, எனக்கு என்னெல்லாம் வீடுகள், பெயர் என்ன, வீடு என்ன. அப்போ நாமானி பதானி ச குரு, எனக்கு பெயரை சொல்லு, என் வீடுகளை சொல்லு, வீடை சொல்லுன்னு தான் கேட்கிறார் அவர். அப்போ இப்ப என்ன பண்ணிட்டார்? ஏகாதசாஹ்வயதயா ச விபின்ன ரூபம் ருத்ரம் விதாய தயிதா வனிதாश्च दत्त्वा तावन्त्यदत्त च पदानि भवत् प्रणुन्नः प्राह प्रजाविराचनाय च सादरं तम्. विरचनाय சாதனம் பிராக. இப்ப என்ன பண்ணிடுறாராம்? தாவந்தி பதானி. இப்போ எந்த அளவுக்கு அவருக்கு 11 இது கொடுத்துடுறார். என்ன கொடுத்துடுறார்? 11 பெயர்கள். அதான் நம்ம 11 ருத்ரர்கள், அஷ்ட திக்குகள் மாதிரி 2 அஸ்வினி குமாரர்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுல 11 ருத்ராஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 11 ருத்ரர்கள் யாரெல்லாம் சொல்லிட்டு, அவருக்கு 11 வைப்ஸ், 11 வீடுகள், 11 பேர் தங்கறதுக்கு 11 வீடுகள். இதெல்லாம் கொடுத்தது பத்தாகனுட்டு பிராக சொல்றாரு. என்ன சொல்றார்? பிரஜாவிரச்சனாயச்ச சாதரம் தம். மரியாதையோட, சாதரம் மரியாதையோட ரிக்வஸ்ட் பண்றாரு, ஆதரத்தோட அவரை மரியாதையோட சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுங்கோ, நீங்க கடவுள்கிட்டேந்து ஒரு அம்சமா வந்திருக்கே,
அதனால நீங்களும் பிரஜாவை வந்து ரச்சனா பண்ணுங்க, நீங்களும் கிரியேட் பண்ணுங்களேன், நீங்களும் வந்து ஹியூமன் பீயிங்ஸை நீங்களும் கிரியேட் பண்ணுங்களேன் அப்படின்னு பிரம்மா வந்து அவர்கிட்ட சொல்றாரு. ஸோ the 11 Rudras, I want to tell the names of the 11 Rudras and the 11 நான் அனுப்புறேன் குரூப்ல, பட் I also wanted to say who are the 11. இது வந்து பாகவதம் படிச்சவாளுக்கு தெரியும். இப்போ அதுல வந்து பாகவதத்துல வந்து சொல்லியிருக்கா, இது வந்து பாகவதத்துல 3வது ஸ்கந்தத்துல வந்து சொல்லியிருக்கா. இது வந்து it is said in the 3வது ஸ்கந்தத்துல 12th சாப்டர்ல. ஓகே, my dear boy, நான் ஜஸ்ட் ரீட் பண்றேன். I have already selected the following places for your residences. சொல்றார் என்னெல்லாம் places: the heart, the senses, the air of life, the sky, the air, the fire, the water, the earth, the sun, the moon and austerity. 11 இடங்கள் பாருங்க என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. இது நான் சம்ஸ்கிருதத்திலையும் வச்சிருக்கேன், நான் அதை அனுப்புறேன். பட் இது வந்து இங்கிலீஷ்ல புரியறதுக்காக நான் வந்து படிக்கிறேன். ஓகே, ஹார்ட், சென்சஸ், ஏர் ஆஃப் லைஃப், ஸ்கை, ஏர், ஃபயர், வாட்டர், எர்த், சன்னு, மூணு, ஆஸ்டரிட்டி, இதெல்லாம் 11 இடங்கள். இப்போ 11 ருத்ரா, 11 பெயர்கள்: மன்யு, மனு, மஹினசா, மகான், சிவா, ரதத்வஜா, உக்ரரேதா, பவ, கால, வாமதேவா, திரதவர்த்தா. 11 வைவ்ஸ். ஓகே, ருத்ராணின்னு அவளுக்கு பெயர். தி, திருதி, ரசலா, உமா, நியுத், சர்பி, இலா, அம்பிகா, இராவதி, ஸ்வாதா, தீக்ஷா. 11 வைவ்ஸ், 11 வீடுகள் and 11 houses, 11 names for Rudra. இதோட நம்ம நிறுத்திக்குவோம். இல்லை வேற ஒன்றும் இல்லை, அடுத்த கிளாஸ்ல பார்த்துடலாம், முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸ்ல